தாக்குதல் வன்கொடுமை நடைபெற்றிருக்கக்கூடிய இடம் மாறி இருக்கிறது. ஆனால் இதே போன்று சாதிய வன்கொடுமைகளை சாதிய வன்முறைகளை கண்டித்து நாம் நடத்துகின்ற போராட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கிய நாளிலிருந்து இது போன்ற போராட்டங்களை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். அதற்கு முன்பும் இது போன்ற பிரச்சனைகள் நடைபெற்ற பொழுது கேட்பாரின்றி அல்லது அவருடைய குரலை வலியை புரிந்து கொண்டு அதை எதிரொலிக்கக்கூடிய தலைவர் இல்லை என்கின்ற நிலை மாறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த பொது தளத்திலே இந்த தளத்திலே வந்த பிறகுதான் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடி வீதிக்கு வருவது, அதற்கு நியாயம் கேட்பது, நீதி கேட்பது என்கின்ற நிலையிலே நாம் போராடி வருகிறோம். அப்படித்தான் இன்றைக்கு இந்த போராட்டமும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலை என்றாலும் கூட குறிப்பாக தென் மாவட்டங்களில் சமீப காலத்தில் இது போன்ற தாக்குதல்கள் அதிகரித்து வருகிறது என்று இந்த சம்பவத்தின் அடிப்படையில் நாம் எழுப்பவில்லை. ஏற்கனவே நாங்குநேரியிலே மாணவன் சின்னராஜ் தாக்கப்பட்ட போது, சின்னதுரை தாக்கப்பட்ட போது இதை நாம் சொல்லி இருக்கிறோம். அதற்கு முன்பாக கூட இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்தோனியபுரம் மாரிமுத்து, செங்கோட்டை ராஜேஷ், திருநெல்வேலி ராஜாமணி, சந்தியா, திருவைகுண்டம் மணி, சமீபத்திலே தீபக் ராஜா உள்ளிட்டவர்கள் மாண்ட போது கூட இந்த பிரச்சனை தொடர்பாக பேசுகின்ற பொழுது தென் மாவட்டங்களிலே தமிழ்நாடு முழுவதும் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் மிக கடுமையாக அதிகரித்திருக்கிறது சாதிய தாக்குதல்கள், வன்கொடுமைகள் என்று நாம் சொல்லி இருக்கிறோம். ஏதோ இது போன்ற போராட்டங்களிலே மட்டும் நாம் அதை சொல்லவில்லை. சட்டமன்றத்திலே ஆதி திராவிட நலத்துறை மானிய கோரிக்கைகளை பேசுகின்ற பொழுது சட்டமன்றத்திலேயே அதை பதிவு செய்தேன். தமிழ்நாட்டிலே வன்கொடுமைகள் அதிகரித்திருக்கிறது. இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம் மீது காழ்ப்பு கொண்டவர்கள், நம் மீது ஆத்திரம் கொண்டவர்கள், நம்முடைய வளர்ச்சியை பொறுக்காதவர்கள் சில நேரங்களிலே சில அவதூறுகளை பரப்புகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளுங்கட்சியோடு கூட்டணியிலே இருக்கிறார்கள், சிலவற்றை கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு காது கேட்கவில்லை என்று சொன்னால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. கேட்க வேண்டிய இடத்தில், கேட்க வேண்டிய நேரத்தில், கேட்க வேண்டிய துணியில் நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். சட்டமன்றத்திலே அதை பேசியிருக்கிறோம். சட்டமன்றத்தில் பேசிய உடனேயே சட்ட அமைச்சர் எழுந்து நின்று அதற்கு பதிலளித்திருக்கிறார். அதைத்தான் நான் இங்கே செய்தியாளர்களிடத்தில் சொன்னேன். சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது அதை ஒரு வாதத்தன்மையோடு அல்லது லாஜிக்கல் என்று சொல்வார்கள், அதிலே ஒரு ஏதோ அடிப்படை இருப்பது போன்ற தோற்றத்திலே சட்ட அமைச்சர் ஒரு பதிலை தெரிவித்தார். முன்பெல்லாம் கூட வன்கொடுமைகள் நடைபெற்றது. ஆனால் அப்போதெல்லாம் வன்கொடுமைகள் புகாரை காவல்துறையினர் பதிவு செய்வதில்லை. இப்பொழுது நாங்கள் பதிவு செய்கிறோம், அதனால் அது அதிகரித்திருக்கிறது என்கின்ற ஒரு பதிலை சொன்னார். அது ஒரு லாஜிக்கா பார்த்தா கரெக்டா இருக்கலாம். ஆனால் இட் இஸ் நாட் a fact, இட் இஸ் நாட் a ground reality. நடைமுறை உண்மை இல்லை. நடைமுறை உண்மை என்பது உள்ளபடியே சாதிய வன்கொடுமைகள் அதிகரித்திருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரி, சாதிய வன்கொடுமைகள் அதிகரித்திருக்கிறது, அதற்கு இந்த அரசுதான் காரணமா என்றால், இந்த அரசு காரணம், அரசு மட்டுமே காரணமாக இருக்க முடியாது. தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசு மட்டுமே காரணமாக இருக்க முடியாது. Whether the government is responsible for these atrocities against Dalits or minorities, yes, the government is responsible. But whether the government alone is liable, அரசு மட்டுமே இதற்கு பொறுப்பேற்க வேண்டுமா? இல்லை, அரசும் பொறுப்பேற்க வேண்டும். அப்படியானால் யார் பொறுப்பேற்பது என்கின்ற கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தொக்கி நிற்கும். இன்றைக்கு கூட நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை முன்னெடுக்கக்கூடிய முழக்கம் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று முன்னெடுக்கக்கூடிய முழக்கம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் எடுத்து வரக்கூடிய நடவடிக்கை தான் சனாதனத்தை வேறறுப்போம், ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் என்கின்ற ஒரு முழக்கம். தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது நாம் சனாதனத்தை வேறறுப்போம் என்று சொல்கிறோம். ஆனால் மாநில அரசு அல்லது இங்கே நடைபெறுகின்ற கொடுமைகளுக்கு மாநில அரசு பொறுப்பேற்க வேண்டாமா? நாம் ஏன் தொடர்ந்து சனாதனத்தை வேறறுப்போம் என்கின்ற நிலையில் இருக்கிறோம் என்கின்ற கேள்வி உங்களுக்கு எழுவது வெகு இயல்பு. ஆனால் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு அடிப்படை காரணம் என்கின்ற ஒன்று இருக்கிறது. நிகழ்வு நடந்த பிறகு உடனடியாக அதற்கு தீர்வளிக்க வேண்டியது என்று ஒன்று இருக்கிறது. உடனடியாக தீர்வளிக்க வேண்டிய நேரத்திலேயே நிரந்தரமாக இதற்கு தீர்வு காண வேண்டிய நிலையும் இருக்கிறது. அபிஷேக் தேவேந்திர ராஜா மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு, அவருக்கு ஏற்பட்ட கொடுமைக்கு, அவருக்கு ஏற்பட்ட அநீதிக்கு தீர்வு காண வேண்டும் என்பது இன்றைக்கு இந்த சம்பவத்தை பொறுத்தவரை நம்முடைய நிலைப்பாடு. அதை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் இதே போன்று நாளைக்கு அபிஷேக் தேவேந்திர ராஜா போன்று அல்லது சின்னதுரை போன்று நாளைக்கு வேறொருவர் பாதிப்புக்கு ஆளாக கூடாது, தாக்குதலுக்கு ஆளாக கூடாது, வன்கொடுமைக்கு ஆளாக கூடாது, சாதிய கொடுமைக்கு ஆளாக கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கம்.
அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை முதலிலே இதற்கு நீதி கேட்டு இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். நிரந்தரமான தீர்வை நோக்குகின்ற நம்முடைய போராட்டம் தான் சனாதனத்தை வேறொருப்போம், ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் என்கின்ற அந்த போராட்டம். இதுதான் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி. அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கிய நிலையிலிருந்து இன்றைக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடெங்கும் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளில் பல்வேறு பொறுப்புகள் என்று இன்றைக்கு இந்த கட்சி தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு புறம் வீதியிலே நின்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்கின்ற பொழுது கூட நம்முடைய முரசு தமிழப்பன் அவர்களும், குறிப்பாக நம்முடைய தம்பி சஜன் பராஜ் அவர்களும் என்னிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். வெள்ளிக்கிழமை தானே நிதிநிலை அறிக்கை, சனிக்கிழமை சட்டமன்றம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். சனிக்கிழமை சட்டமன்றம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அன்றைய அவர்கள் என்னை அலைபேசியில் அழைத்த பொழுது தலைவர் எழுச்சி தமிழுடைய வருகை உறுதிப்படுத்தப்படாத ஒரு நிலை. தலைவர் எழுச்சி தமிழ் வருகிறேன் என்று சொல்லியிருந்தார், எப்பொழுது என்று சொல்லவில்லை. உறுதி செய்யப்படாத நிலையிலே என்னை இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அழைத்தார்கள். குறிப்பாக தம்பி சஜன் அவர்கள் எப்படின்னா வர முடியுமா, சட்டமன்றம் இருக்கிறது என்று சொன்னார். சட்டமன்றம் ஆமாம் இருக்கிறது. முதல் நாள் நிதிநிலை அறிக்கை, பொது நிதிநிலை அறிக்கை, 2ஆம் நிதிநிலை அறிக்கை, வேளாண்மை துறை நிதிநிலை அறிக்கை இருக்கிறது. ஆனால் நான் வருகிறேன். ஒரு தகவலுக்காக சொல்கிறேன், செய்திக்காக சொல்கிறேன். சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை சட்டமன்றம் நடைபெற்ற அனைத்து நாட்களிலும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு தவிர சட்டமன்றம் முக்கியம்தான். சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்றுதான் நாம் போட்டியிட்டு இருக்கிறோம், வெற்றி பெற்றிருக்கிறோம். மக்கள் நம்மை அனுப்பியிருக்கிறார்கள். மக்களுடைய குரலை எதிரொலிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பட்ஜெட்டை நீங்கள் வெளியிருந்து பார்ப்பீர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ள இருந்து பார்க்கலாம், லைவா பார்க்கலாம், உள்ள நேரடியா. இங்க நீங்க டிவியில பாப்பீங்க. வேற விவாதங்களா இருந்தா நம்ம வரக்கூடிய நிலை இல்லாமல் போகலாம். ஆகவே மக்கள் மன்றத்தில் என்னை போன்றவர்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் முன்னிறுத்தப்பட்டு மக்கள் மன்றத்தில் போராட்டத்தை நடத்தி மக்களுக்காக போராடுகிறோம் என்ற வாக்குறுதியை கொடுத்துதான் நான் சட்டமன்றம் சென்றிருக்கிறேன். சட்டமன்றத்திற்கு சென்றிருப்பதுதான் நான் மக்கள் மன்றத்திற்கு இன்று வரவில்லை. மக்கள் மன்றத்தில் இருந்து நான் சட்டமன்றத்திற்கு சென்றதால் மீண்டும் மக்கள் மன்றமே எனக்கு முக்கியம் என்பதை உணர்ந்து கொண்டு தலைவர் எழுச்சி தமிழர் எப்படி பல நேரங்களில் பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு அவரால் செல்ல முடியாது. அதற்கு காரணம் அவர் போகக்கூடாது அல்லது எனக்கு விருப்பமில்லை என்கின்ற நிலையில சிலரை போல சில பேரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு போகவே மாட்டான். பார்லிமெண்ட்டுக்கு எங்கேயாவது உட்கார்ந்து எங்கேயாவது ரிசார்ட்ல இருப்பான், எங்கேயாவது இருப்பான். ஆனா சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கூட போக வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் கூட தலைவர் எழுச்சி தமிழர் பல காலகட்டங்களில் பல நேரங்களில் இது போன்ற போராட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது பாராளுமன்றத்துக்கு போக முடியாத ஒரு நிலையில அந்த போராட்டங்களிலே கலந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில தான் இன்றைக்கு சட்டமன்றத்துக்கு போக வேண்டிய நிலை இருந்தாலும் கூட இன்றைக்கு மக்கள் மன்றத்திலே நின்று இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இதுல மிக முக்கியமான ஒன்று, இந்த போராட்டங்களை நாம் முன்னெடுக்கிறோம், விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. ஆளுங்கட்சியிலே கூட்டணியிலே இருக்கிறீர்கள், ஆளுங்கட்சி கூட்டணியிலே இருக்கின்ற போது ஆளுங்கட்சி அல்லவா இதற்கு பொறுப்பேற்க வேண்டும், ஆளுங்கட்சி அல்லவா இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஆளுங்கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நிலையில இருந்து நீங்கள் அரசு நிர்வாகத்தின் மீது முன்வைக்கிறீர்களே, பழியை போடுகிறீர்களே, அவர்கள் செய்ய வேண்டாமா? நான் முதலே குறிப்பிட்டது போல ஆளுங்கட்சி இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அவர்கள் மட்டும் பொறுப்பேற்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை புரிந்து கொண்டால் எந்த நிலையிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு அரசு நிர்வாகமாக இருக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அலுவலர்களை, அதிகாரிகளை, பியூரோகிராட்ஸ் என்று சொல்லக்கூடிய தலைமை நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பொறுப்பாக்குகிறோம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பொதுவாக அரசமைப்பு சட்டத்தில் 3 தூண்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 4வது தூண் என்று நாம் ஊடகத்தை சேர்த்துக் கொள்கிறோம். ஆனால் அரசமைப்பு சட்டத்தில் 3 தூண் தான். லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி. சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்றம். எக்ஸிகியூட்டிவ் என்பது நடைமுறைப்படுத்தக்கூடிய நிர்வாக அமைப்பு. ஜுடிஷியரி என்பது சட்டமாக இருக்கக்கூடிய அல்லது சட்டத்தை பாதுகாக்கின்ற அமைப்பு. சட்டம் இயற்றுகின்ற அமைப்பு, சட்டத்தை பாதுகாக்கின்ற அமைப்பு, சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அமைப்பு. சட்டத்தை இயற்றுகின்ற அமைப்பு தான் பாராளுமன்றம், சட்டமன்றம் எல்லாம் மக்களுக்கான சட்டத்தை இயற்றுகின்ற அமைப்புகள். கோர்ட்டுகள், நீதிமன்றங்கள் இயற்றப்படுகின்ற சட்டம் நடைமுறைப்படுத்துகின்றதா, நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா என்பதை மட்டும் பார்க்கின்ற அமைப்பு அல்ல. அப்படி நடைமுறைப்படுத்தப்படுகின்ற சட்டம் அரசமைப்பு சட்டம் என்ன சொல்கிறதோ அதற்கு உடன்பட்டு இயற்றப்படுகின்ற சட்டங்களா? பாராளுமன்றமோ சட்டமன்றமோ அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக ஒரு சட்டத்தை இயற்ற முடியாது. ஆனால் இன்றைக்கு பிஜேபி காரர்கள், அதை RSS காரர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார் என்பது வேறு. சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ அரசமைப்பு சட்டத்தை மதிக்கக்கூடிய அரசாக இருந்தால் அதை ஒட்டித்தான் சட்டங்களை இயற்ற வேண்டும்.
அதை ஒட்டி சட்டம் இயற்றப்படவில்லை என்றால் அது குறித்து பாதிக்கப்படுகிறவர்களோ அல்லது தவறு என்று உணர்வுகளோ நீதிமன்றத்திற்கு சென்றால் நீதிமன்றம் அதை ஆய்வு செய்து இந்த சட்டம் தவறு என்று சொல்லும். சரி, போடப்படுகின்ற சட்டத்தின் அடிப்படையில் செயல்பாடுகளை செய்வது யார்? அங்கேதான் இந்த எக்ஸிகியூட்டிவ் என்று சொல்லக்கூடிய அரசு அலுவலர்கள் நிர்வாகிகள் வருகிறார்கள். ஆட்சி மாறும், ஆட்சி மாறுகின்ற பொழுது கட்சிகள் மாறலாம், கட்சிகள் மாறுகின்ற பொழுது அமைச்சர்கள் மாறுவார்கள், அமைச்சர்கள் மாறுகின்ற பொழுது பல்வேறு நிலையில அந்த கட்சியில இருக்கக்கூடிய அமைப்புக்கு என்றால் மாறுதல்கள் வரும். ஆனால் இது ஒரு ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் பீப்புள். அதிலும் குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அரசுகளுக்கு 5 ஆண்டுகள் தான். ஆனால் அரசு அதிகாரிகளாக வரக்கூடிய 30 ஆண்டு காலம் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கு. மிக முக்கியமானது இந்த எக்ஸிகியூட்டிவ் என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பு. இந்த அமைப்பு எப்படி நினைக்கிறதோ, எப்படி நடந்து கொள்கிறதோ, அப்படித்தான் இந்த அமைப்பின் அடிப்படையிலே செயல்படக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு செயல்பட முடியும். அப்படியானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எதற்கு என்கின்ற ஒரு கேள்வி வரும். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய கடமை இவர்கள் சரியாக செய்கிறார்களா, நம்முடைய எண்ணத்தை நாம் என்ன நினைக்கிறோமோ, நாம் என்ன சிந்திக்கிறோமோ அதை களத்திலே போய் செய்கிறார்களா என்பதை உறுதி செய்ய வேண்டியதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசுக்கான பொறுப்பு, கடமை. பிஜேபி அரசு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி RSS அரசு என்ன பண்றான்? அவன் நினைப்பதை, அவன் சொல்வதை செய்யக்கூடிய அமைப்புகளாக அமலாக்கத்துறை இருக்கிறது, வருமான வரித்துறை இருக்கிறது, அவனுடைய கல்வித்துறை இருக்கிறது. அவன் சொல்றதை செய்யறான், அதை அவன் என்ஷூர் பண்றான், அவன் அதை உறுதி செய்கிறான். அப்படியானால் இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசுடைய பொறுப்பு என்னவாகிறது என்று சொன்னால், தங்களுடைய சட்ட திட்டங்களை, தங்களுடைய எண்ணங்களை, தங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை அரசமைப்பு சட்டத்திற்கு இயந்து அரசமைப்பு சட்டத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை அரசு அதிகாரிகள் செயல்படுத்துகிறார்களா என்பதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய, குறிப்பாக தலைமை நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சனாதன வயப்பட்டு இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனுடைய எதிரொலியாகத்தான் இன்றைக்கு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலே பல்வேறு நிலைகளில் வன்கொடுமைகள் அதிகரிக்க கட்சியாக இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்கிறோமோ இல்லையோ, அனைத்து தரப்பு மக்களும் சொல்லக்கூடியது இன்றைக்கு இந்த அரசு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடக்கூடிய ஒவ்வொரு கொடிக்கம்பமும் அது ஏதோ பெரிய ஒரு யுத்தமே நடத்திதான் அங்கே கொடிக்கம்பத்தை நட முடியும் என்கின்ற சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஏற்படுத்தப்படுகின்ற நெருக்கடி அல்ல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த கொள்கையை முன்னிறுத்துகிறது, எந்த கோட்பாட்டை முன்னிறுத்துகிறது? விடுதலை சிறுத்தைகள் கட்சி சமத்துவ கொள்கையை, கோட்பாட்டை நிலைநிறுத்துகிறது என்பதால் ஏற்படுத்தப்படுகின்ற நெருக்கடி. வேறொரு கட்சி சனாதன கொள்கையை பேசுகிறது, சனாதனத்தை நிலைநாட்ட பார்க்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரித்து அவருக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தருவார்கள். இதே ஒருத்தர் கொலை குற்றத்தில் உள்ள போயிட்டு வந்தாங்கன்னா அவன் வெளியில பரவல வரானா யாருக்கும் தெரியாது, ஏதோ வருவான் போவான். ஆனா சாதிய வன்கொடுமை செய்து சாதிய படுகொலை செய்த ஒருவன் தன் வீட்டு விசேஷத்துக்கு பரவல வரானா, அவன் ஏதோ பெரிய சாதனை படிச்சுட்டு வெளிநாட்டுல படிப்பு முடிச்சுட்டு இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்வது போன்று அவனுக்கு வழங்கப்படுகின்ற வரவேற்பு என்ன, ஆர்ப்பாட்டம் என்ன, இதெல்லாம் இங்க தமிழகத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருபுறம் நாம் இங்கே சாதிய குடும்பங்களை எதிர்த்து நியாயமான உரிமைகளுக்கு, அறம் சார்ந்த உரிமைகளுக்கு, மனிதனாக பிறக்கின்றவன் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை என்கின்ற நிலையில் நடைபெறுகின்ற ஒரு உரிமைக்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். மறுபுறம் சாதிய சிந்தனையோடு, சமூகத்திற்கு ஒவ்வாத சிந்தனையோடு செயல்படக்கூடிய ஒருவன், இன்னும் சொல்ல போனால் சட்டத்தினால் தண்டிக்கப்பட்டவன், கீழமை கோர்ட்டில் தண்டிக்கப்பட்டு உயர்நீதிமன்றத்தால் அந்த தண்டனை உறுதி செய்யப்பட்டு ஜெயிலே இருந்து வெளிவருகிறவன் பெரிய தியாகி போன்ற ஒரு வரவேற்பை கொடுக்கிறார்கள். அந்த வரவேற்புக்கும் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கிறதை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த உளவியல், இந்த பிரச்சனை தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. அதிலும் கூட இப்பொழுது நடைபெற்று வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் எந்த அளவிலே நடைபெறுகிறது என்றால், முன்பெல்லாம் சாதிய வன்கொடுமைகள் பெண்கள் மீது மிக அதிகமாக நடைபெற்று வரும், இப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இப்போது அதிகரித்திருக்கக்கூடிய சாதிய வன்கொடுமைகள் யார் மீது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நாளைய சமுதாயமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் மீது, சிறுவர்கள் மீது கொடுக்கப்படுகிறது. இது மிக முக்கியமானது. இதுல 2 அம்சங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, ஏன் இவர்கள் டார்கெட் செய்யப்படுகிறார்கள்? இளைய தலைமுறையினர் ஏன் டார்கெட் செய்யப்படுகிறார்கள்? ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையின் ஏன் டார்கெட் செய்யப்படுகிறார்கள்? இளைய தலைமுறை டார்கெட் செய்யக்கூடிய அல்லது இவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடியவர்கள் யார்? தாக்குதல் நடத்தக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட அதே வயதுடைய நபர்களாகத்தான் இருக்கிறார்கள்.
சின்னதுரை சம்பவத்திலும் பார்த்தோம், இங்கே அபிஷேக் தேவேந்திர ராஜா சம்பவத்திலும் பார்க்க முடிகிறது. தாக்குகிறவர்கள் அல்லது இது போன்ற வன்முறையில் ஈடுபடுபவர்களை யார் வழி நடத்துகிறார்கள், அவர்களை வழிநடத்துபவருடைய சிந்தனை என்ன என்பது ஒரு கேள்வியாகிறது. அதே நேரத்தில் தாக்குதலுக்கு ஆளாகக்கூடியவர்கள் எந்த நிலையிலே அந்த தாக்குதலுக்கு ஆளாகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். என்ன வேற ஏதாவது சட்டவிரோத செயல்கள் செய்யறான் இந்த தம்பி, சமூகத்திற்கு எதிரான செயல்களை செய்யறான், இல்ல ஏற்றுக்கொள்ள மானுடமே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு செய்கைகள் செய்யறாம, அதனால இவன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்று தம்பி சின்னதுரை மீது தாக்குதல் நடத்தப்பட்டதா? இல்லை. சின்னதுரை தாக்கப்பட்டதற்கான அடிப்படை காரணம் சாதிய வன்மம். அந்த சாதிய வன்மம் எப்போது தலை தூக்குகிறது, எந்த செயலை அவன் செய்தான் என்று தலை தூக்குகிறது, அவன் நன்றாக படிக்கிறான் என்கின்ற காரணத்திற்காக தாக்கப்படுகிறான். ஒரு சமூகத்தில், ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒருவன் இன்றைக்கு நன்றாக படிக்கிறான் என்று சொன்னால் அவன் புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்தியல் கோட்பாடு, தலைவர் எழுச்சி தமிழ் போன்ற தலைவர்களை பின்பற்றி அவன் படிக்கிறான், அதற்காக அவன் தாக்குதலுக்கு ஆளாகிறான். அவனை தாக்குகிறவன் யார் என்று பார்த்தால் சாதியத்தை புகுத்தி அவன் மண்டையிலே மூளையிலே சாதி வெறியை புகுத்துவருடைய அந்த செயலினால் அவன் அந்த தாக்குதலுக்கு உள்ளாகிறான். இங்க அபிஷேக் தேவேந்திர ராஜா எதற்காக தாக்கப்படுகிறார்? அவர் ஒரு கபடி வீரர், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு குழுவுடைய தலைவராக விளையாடுகிறார். அப்படி விளையாடுகின்ற பொழுது அவர் சார்ந்திருக்கக்கூடிய அணி வெற்றி பெறுகிறது. ஒரு அணியிடம் இன்னொரு அணி தோற்பது என்பது நீங்க அதனால விளையாட்டை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் இருக்கு. எதையுமே ரொம்ப இயல்பாக எடுத்துக்கொள்பவரை தமிழ்ல ரொம்ப இயல்பான ஒரு பாவம், எல்லாத்தையும் நடுநிலையிலிருந்து இது சமமான நிலையிலிருந்து பார்ப்பாங்க. ஆங்கிலத்தில் அப்படிப்பட்ட ஆட்களை ஸ்போர்ட்டிவ் பர்சன் என்று சொல்லுவாங்க. இஸ் வெரி ஸ்போர்ட்டிவ் பர்சன் என்று சொல்லுவாங்க. ஏன் ஸ்போர்ட்டிவ் ஏன் விளையாட்டோட சேர்க்கிறாங்கன்னா, விளையாட்டு என்பது அந்த நேரத்திலே அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவது. அந்த காலத்தை விட்டு வெளியே வந்த பிறகு நீயும் நானும் எதிரியாகத்தானே விளையாட்டோம் அல்லது விளையாடினோம் என்பதை பற்றி கவலைப்படாமல் இருவரும் கைகோர்த்து செல்வதுதான் விளையாட்டு களம். அப்படிப்பட்ட விளையாட்டு களத்திலேயே விளையாட்டில் தோற்றுவிட்டோம் என்பதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் இது வெறும் அரசு சார்ந்த பிரச்சனை என்பதை கடந்து, இது நிர்வாகத்தில் இருக்கிற பிரச்சனை என்பதையும் கடந்து, அரசாக இருந்தாலும் அரசு நிர்வாகத்தை இயக்குகிறவர்களாக இருந்தாலும் இவர்களது மூலையிலே இருக்கக்கூடிய சாதி வெறியை ஒடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இன்னமும் இருக்கிறது. இன்னமும் நாம் களவாட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு நிலை என்னன்னா, பொதுவாகவே காவல்துறையினர் இது போன்ற குற்றச்செயல்கள் நடைபெறும் போது அவர்கள் கையாளுக்கு எப்பவுமே ஒரு குற்றம் எடுத்துக்கொண்டிருந்தா அங்க என்னன்னா, ஒரு செயல் நடந்திருக்க வேண்டும் அல்லது அந்த செயல் நடைபெறாமல் இருந்திருக்க வேண்டும். நடந்திருக்க வேண்டும்னா ஒருத்தர் போய் அடிச்சானா செயல் நடந்திருக்கிறது. அடிபட்டு ஒருத்தர் கிடக்கிறான், வேணும்னா அவன் சாகட்டும் ஏதாவது ஒரு செயல்பாடை செய்யாம, ஒரு மருத்துவர் இருக்காரு, ஒரு அடிபட்டு கிடக்கிறான், மருந்து கொடுக்கலன்னா செய்யாத செயல் செய்திருக்க வேண்டும் அல்லது செய்ய மறுத்து இருக்க வேண்டும் ஒரு செயல். அந்த செயலுக்கு அவருக்கு ஏதாவது எண்ணம் இருந்து இருக்கிறதா, அதுக்கு ஒரு காரணம் இருந்து இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். இந்த செயல்பாடு, அவருக்கு இருந்த எண்ணம், இந்த செயலுக்கும் அந்த எண்ணத்திற்குமான தொடர்பு எல்லாம் சேர்ந்துதான் ஒரு கிரைம் கான்ஸ்டியூட் ஆகும். அப்ப நடைபெறுகின்ற குற்றங்கள் எல்லாவற்றுக்குமே என்ன பார்க்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், அந்த குற்றத்தை அவர் செய்திருக்கிறாரா? அவன் செய்திருக்கிறார். அந்த குற்றத்தை செய்கின்ற போது அவருடைய மனநிலை என்னவாகிறது, எந்த அடிப்படையில் அந்த குற்றத்தை செய்தார், அவருடைய மனநிலைக்கும் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பத்துக்குமான தொடர்பு என்ன, இப்படிதான் ஒரு கிரைம் சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணணும் போலீஸ். ஆனா தமிழ்நாட்டு போலீஸ் ஒரு வித்தியாசமான போலீஸ். இன்றைக்கு கூட இங்கதான் நம்முடைய இயக்குனர் மாரி செல்வராஜுடைய ஊருக்கு பக்கத்துல தான் இருக்கு. நானும் எவ்வளவு திரைப்பட எடுக்கிறவங்களை பார்க்கிறோம், திரைப்படத்துல கதைகள்லாம் எழுதுறவங்க பார்க்கிறோம். நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் எழுதுறவங்களுக்கு பேர் என்ன? ரைட்டர். சினிமால கதை எழுதுறவங்களுக்கு பேர் என்ன? ரைட்டர். ஆனா தமிழ்நாடு போலீஸ் துறையில இருக்கவங்க நீங்க எடுத்து போய் கலைத்துறையில விட்டீங்கன்னா நீங்க எவ்வளவோ திரைப்படங்கள் வருவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவங்க ரைட்டர்னு ஆங்கிலத்தில் சொல்றதுனால இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஊர்ல கூட நல்ல டைரக்டர் எல்லாம் வராங்க, கதைவாசல் எழுதுறவங்க வராங்கன்னு ஸ்டேஷன்ல உட்கார்ந்து நடந்துடே எழுதுறா தம்பினா, இவன் கற்பனையில வரதானா எழுதுறான். உண்மையிலேயே ஒரு போட்டி வச்சு அரசு நம்ம கலைத்திறன் மிக்கவர்களை எல்லாம் பாராட்டுகிறோம். இனிமேல் இது போன்ற கலைத்திறன் மிக்க காவல்துறையில உள்ளவர்களை ஒரு பாராட்டு விழா நடத்தி நாமளே கூட விருது கொடுப்போம். நல்ல சிறப்பா எழுதுறீங்க.
அது இன்னொரு உளவியல் பாருங்க. அந்த தம்பி கபடி போட்டியில தான் பிரச்சனை தாக்கப்பட்டிருக்கான். இன்றைக்கு குற்றுயிரும் குளிருமாக மருத்துவமனையில் அடிபட்டு கிடக்கிறான். சரி, அப்படி கதை தான் எழுதுறீங்க. அந்த கதை எழுதுறீங்கள, அந்த கதைக்கு அடிப்படையாக உங்களால் எதை காட்ட முடிகிறது, எதை சொல்ல முடிகிறது? அவன் வேற ஏதாவது ஒரு குற்றம் செஞ்சான் அப்படின்னு உங்களால சொல்ல முடியல. உடனே உங்களுக்கு மைண்ட் எங்க போகுதுன்னா, சில பேர் சொல்லிட்டு தெரிஞ்சால நாட்டுல ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கண்ணாடி போட்டுட்டு, நான் இன்னைக்கு தெரியாம ஜீன்ஸும் கண்ணாடி போட்டு வந்திருக்கேன். ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கண்ணாடி போட்டு வந்தாங்கன்னா பெண்கள்லாம் இது ஒடுக்கப்பட்ட இளைஞர்களை அவமதிப்பதல்ல. இன்று இந்த நாட்டினுடைய பெண்கள் ஒரு 1500 ரூபாய், அதுல இன்னும் கம்மியா கூட கிடைக்குது. 400 ரூபாய் 450 ரூபாய் ஜீனுக்கும் கண்ணாடினா இப்ப 50 ரூபாயிலே கிடைக்குது. 450 ரூபாய் ஜீனுக்கும் 50 ரூபாய் கண்ணாடிக்கும் பெண்கள் தங்களை இழந்து விடக்கூடிய நிலையில் இருப்பார்கள் என்று சொன்னால், பெண்களை கொச்சப்படுத்துகிற அந்த புத்தி இருக்கு இல்லையா, அதே புத்தி தான் இங்கேயும் ஆக்ட் பண்ணுது. அதே தான் இங்க அவங்களுக்கு வருது. இதுக்கு என்ன கதை சொல்றாங்க? இதுக்கு ஒரு கதை சொல்றாங்க. ஒரு பெண்ணோடு அவருக்கு காதல் இருந்தது, அவங்களுடைய உறவினர் கதையெல்லாம் சொல்றாங்க. அதனால காவல்துறையினர் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. இன்னொன்னு என்னன்னா, காவல்துறையுடைய நோக்கம் நீங்க அமைதியை ஏற்படுத்துவதுதான் அதுல 2 விதமா இருக்கு. இப்போ ஒரு லைப்ரரி இருக்கு, லைப்ரரியில் இருக்கவங்க லைப்ரரியில் உள்ள போனோம்னா யாரும் சத்தக்கூடாதுப்பா, படிக்கிற இடப்பா, அமைதியா இருக்குப்பா அப்படின்னு அது ஒரு அமைதி. நீங்க இன்னொரு இடத்துல போயிட்டு உட்கார்ந்து நீங்க எழுத உங்க கொம்புலே அடிப்பேன், தடியால அடிப்பேன், உட்கார்ந்து அங்கேயும் அமைதி தான், இங்கேயும் அமைதி தான். காவல்துறை செய்ய வேண்டிய அமைதி, சமூகத்திற்கு இது நல்லது, அதனால நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு அமைதிப்படுத்தணும். அதை விட்டுட்டு வன்முறையின் மூலம் அமைதியை நிலைநாட்டுவது அல்லது வலிய நடவடிக்கைகள் மூலம் வன்முறையை நிலைநாட்டுவது மிக மிக கண்டிக்கத்தக்கது. இன்னைக்கு கூட இங்க திருநகரியில இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கோம். முறையாக இந்த போராட்டம் சஜன் அவர்கள் சொல்கின்ற பொழுது ஸ்ரீவைகுண்டத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் சரியாக இருக்கும், அந்த தாலுக்கால தான் இந்த சம்பவம் நடைபெற்றது என்று சொன்னார். அது என்ன காரணத்தையா இங்க மாத்துறீங்க? நான் என்ன கேட்கிறேன், உங்களால ஒரு 500 பேர் 1000 பேர் ஜனநாயக ரீதியாக ஜனநாயக நாடு, you are being paid the tax money, we may not be paying the taxes. இப்போ உதாரணத்துக்கு காவல்துறையில் இருக்கக்கூடிய பெற்றோரோ அல்லது அவருடைய சார்ந்த உறவினர்களோ கூட வரி கட்டாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கான சம்பளம் மக்களுடைய வரி பணத்தில் இருந்து வருகிறது. இங்க இருக்கக்கூடிய எல்லோரும் வரி செலுத்தாமல் இருக்கலாம். ஆனால் இந்த தேசத்திலே வரி செலுத்தியவர்களுக்கு தான் உரிமை என்பதல்ல. வரி வாங்குறோம், யார் யாரால முடியுதோ அவங்ககிட்ட வாங்குறோம். அந்த வரியின் மூலம் மக்களுக்கான எல்லா செயல்பாடுகளையும் திட்டங்களையும் செயல்படுத்துவது என்பதுதான் அரசினுடைய கடமை, அரசமைப்பு சட்டத்துடைய கடமை. காவல்துறையினுடைய பொறுப்பு என்ன வேற ஏதாவது நான் சொன்னது மாதிரி போக்கிரித்தனம் பண்ணிட்டு பொய்த்தனம் பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு எனக்கு மாலை போடுங்க, வரவேற்பு கொடுங்க, நான் ஒரு ஊர்வலம் போறேன்னு உங்ககிட்ட அனுமதி கேட்டோமா? இல்ல வேற ஏதாவது சட்டவிரோதமான நடவடிக்கைக்கு உங்களிடம் அனுமதி கேட்டோமா? நாங்கள் கேட்டது, நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு சரிக்கு சமமாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவிற்கு எங்களிடம் வலிமை இல்லை என்பதாக நீங்க நினைத்து விடக்கூடாது. வன்முறைக்கு எதிரான வன்முறையை யார் வேண்டுமானாலும் செய்யலாம், அதுக்கு அறிவு தேவையில்லை, அறிவால் போதும். ஆனா எழுச்சி தமிழர் அறிவால் கட்டி போட்டு வைத்திருக்கிறார், தன்னுடைய அறிவால் கட்டி போட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டம் இது. அறிவால் கட்டுப்பட்ட கூட்டம் என்றைக்கு வேண்டுமானால் அறிவாலை தூக்கலாம். அறிவாலுக்கு செயல்படுகிற கூட்டம் ஒருபொழுதும் அறிவால் செயல்பட முடியாது. இதான் இருக்கக்கூடிய உண்மை. இப்ப நாங்க கேட்கிறாங்க, அது இன்னும் கூட முக்கியமான, நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நான் என்பது நான் ஒரு தனிப்பட்ட நபர் அல்ல, எனக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கிறது, ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பாளராக இருக்கிறேன். இன்னும் கூட குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆளுகின்ற கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக வருகிறேன். அப்ப நாங்க வர்றதுக்கே நீங்க போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. யாரு என்ன பொறுக்கி பெண்ணா கொடுப்பீங்களா? நான் ரவுடி பெண்ணா கொடுப்பீங்களா? நான் வேற ஏதாவது போட்டித்தனம் பண்ணா கொடுப்பீங்களா அனுமதி? எங்களுக்கு தெரியாது என்ன போக்கு. அப்படியானால் நீங்கள் சித்தரிக்க முயற்சிக்கிறீர்கள். வன்முறை பண்ணவன் மேல நடவடிக்கை எடுங்க, வன்முறை பண்ணவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அல்லது அதற்கான தீர்வு வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். இந்த சமூகத்தில் எங்களை அடித்தாலும் உதைத்தாலும் கூட எங்களுக்கு பாதுகாப்பாக நிற்பதற்கு, ஜனநாயக ரீதியிலே போராடுவதற்கு மக்கள் இருக்கிறார்கள், அதை பாதுகாக்கின்ற காவல்துறை அமைப்பு இருக்கிறது, உங்கள் மீது நம்பிக்கை வர வேண்டும். காவல்துறை மேல எப்படி நம்பிக்கை வரும்? அடிப்பட்டவர்கள் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு கூட அனுமதி மறுத்தால், அப்படியானால் நாங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மைதானே? இன்றைக்கு அந்த காவல்துறை ஆய்வாளர் செல்போன் அப்படிங்கிறார். என்ன பழக்கம்? உங்க வீட்டுல இருக்கவங்க யாராவது அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருந்தா அவங்க கிட்ட செல்போனை கொடுங்க, நீ சும்மா இருக்கியா? இருப்பியா? இது என்ன நடைமுறை? யார் சொல்லி தந்தது உங்களுக்கு? எந்த போலீஸ் ட்ரைனிங் கிளாஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க?
காவல்துறை என்பது எவ்வளவு பெரிய உயரிய ஒரு பொறுப்பு. ஒரு டிஎஸ்பி நான் சொன்னது மாதிரி கதை எழுதிட்டு இருக்கு. இன்னைக்கு பக்கத்துல கூட இன்னொரு டிஎஸ்பி சொல்றாங்க, சாத்தாங்குளம் டிஎஸ்பி. தனி நபர்களாக சொல்லவில்லை, உங்க மனதில் நீங்க. நான் என்ன கேட்கிறேன், அதுதான் நான் பல நேரத்தை சொல்றது உண்டு. அதாவது பெரியார் வந்து கேட்டிருக்காங்க, படிப்புக்கும் அறிவுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு. அவர் சொன்ன பதில் என்னன்னா, இருக்கவும் செய்து இல்லவும் இல்லை அப்படின்னு. அப்ப அவர் இதுக்கு என்ன உதாரணம் சொன்னார்னா, படிப்புக்கும் அறிவுக்கும் தொடர்பு இருக்கு என்று சொன்னால் அதற்கான ஒரே சான்று புரட்சியாளர் அம்பேத்கர். அவர் படித்தார், அறிவோடு இருந்தார் என்பதற்கான சான்று. படிப்புனா வந்து நம்ம வாழ்க்கை படிப்பு இல்ல, ஃபார்மல் எஜுகேஷன், முறை சார்ந்த கல்வி. படிப்பே இல்ல, முறை சார்ந்த கல்வியே இல்ல, ஆனா மிகப்பெரிய அறிஞரா அறிவாளியா இருக்க முடியுமா, மக்களுக்கு சேவை செய்யணும். அதுக்கு உதாரணமாக தர்மபுரியுடைய காமராஜர் என்று சொன்னார் தந்தை பெரியார். நான் கேட்கிறேன், படிப்புக்கும் அறிவுக்கும் தொடர்பு இல்ல அப்படின்றத பாசிட்டிவான ஒரு உதாரணமா வந்து காமராஜர் சொன்னாங்க. ஆனா படிச்சவங்க எல்லாம் அறிவாளிகள் இல்லை, நிச்சயமாக அறிவு அவர்களுக்கு இருக்காது என்கின்ற நம்பிக்கையை இன்றைக்கு காவல்துறையிலே உள்ள அதிகாரிகள் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, எதை வச்சு நீங்க வந்து செயல்பட வேண்டும்? இந்த அரசுடைய சட்டத்திட்டங்கள், இந்த அரசுடைய சட்டத்திட்டங்களை ஏற்கின்ற அரசமைப்பு சட்டத்தின்பால் நீங்கள் உங்கள் கடமையை ஆற்ற வேண்டுமே தவிர உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை இதில் காட்டக்கூடாது. எனக்கு எவ்வளவு விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம், அதை நான் காட்டக்கூடாது. இப்படிப்பட்ட சூழல் தான் இன்றைக்கு. அதனாலதான் நான் வந்து இங்க செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது கூட சொன்னேன், இன்றைக்கு இந்த இடம் மட்டும் இல்ல, தென் மாவட்டங்களில் கூடுதலாக எல்லா இடங்களிலும். அன்றைக்கு கூட விழுப்புரம் மாவட்டத்திலே ஒரு ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டேன். அங்க வந்து அவர் உண்மையிலே அவருடைய அறிவை ரொம்ப சிறப்பா பயன்படுத்துறாரு. அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி நம்ம போராட்டம் பண்ண உடனே என்ன பண்ணுவாருன்னா, உடனே வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு வழக்கு போட்டுருவாரு. போட்டு கொஞ்சம் அசால்ட்டா இருந்தா அவரே அதை வந்து எம்ஓஎஃப் பண்ணிடுவார், மிஸ்டேக் ஆஃப் ஆக்ட் போட்டு மூடுவார். அப்ப என்ன பண்றாரு, உனக்கும் பெப்பே உனக்கும் பெப்பே, நீ சொன்ன உனக்கு போட்டேன், உன்கிட்ட வாங்கிட்டேன், உன்னை விட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நல்ல அறிவை பயன்படுத்துகிறார். இது வந்து எல்லாம் எங்க போய் நிற்குது அப்படின்னா, இதனுடைய சுமை அனைத்தும் இன்றைக்கு ஆளுகின்ற அரசு சில நல்ல திட்டங்களை, சில நல்ல செயல்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறது. அதற்கும் காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பங்களிப்பு என்பதை நீங்க மறந்துவிடக்கூடாது. உள்ளபடியே இந்த அரசு ஒரு 2-3 விஷயங்களை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலன் சார்ந்து நம்முடைய நீண்ட நாள் வலியுறுத்தல், நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி நான் சொல்ற இடத்தெல்லாம் நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கணும். அது ஒரு அர்த்தம் என்னன்னா, தலைவர் எழுச்சி தமிழர் தான், நாம் தான் அவர் தான், கட்சி தான் அவர் தான். தலைவர் எழுச்சி தமிழருடைய வலியுறுத்தல். வன்கொடுமை தடுப்பு சட்டம் போட்டாங்க, வன்கொடுமை தடுப்பு சட்டம் போட்டாங்க. ஆனா அதை வந்து எப்பவுமே சட்டம் 2 சட்டம் இருக்கு, ஒன்னு ஸ்டேட் ஆக்ட் இருக்கு, ஒன்னு சென்ட்ரல் ஆக்ட் இருக்கு. ஸ்டேட் ஆக்ட்னா மாநில அரசு போடக்கூடிய சட்டம். மாநில அரசு ஒரு சட்டம் போட்டதுதான் கூடவே விதிகள் வந்துடும், அதுக்கான விதிகள் ரூல்ஸ் வந்துடும். ஒன்றிய அரசு சட்டம் போட்டதுன்னா ரூல்ஸ் வந்து அவங்க போட மாட்டாங்க. ஏன்னா சில அந்த மாநிலத்திற்கு ஏற்ற போல அந்த மாநில அரசு போட வேண்டும். அதனாலதான் பல நேரங்களில் ஒன்றிய அரசு சட்டம் போட்டா கூட மாநில அரசு வந்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்ப அது மாதிரி வன்கொடுமை தடுப்பு சட்டம் யூனியன் ஆக்ட், சென்ட்ரல் ஆக்ட் போட்டாங்க. அந்த சென்ட்ரல் ஆக்ட் படி மாநிலத்தில் வன்கொடுமைகள் தொடர்பாக கண்காணிப்பதற்கு ஒரு கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும். ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன் போடணும், டிஸ்ட்ரிக்ட் விஜிலன்ஸ் கமிஷன் போடணும். இது அந்த சட்டம் வந்து போடுங்க தலைவர் எழுச்சி நம்ம கேட்டுக்காரு. போன ஆட்சியும் தொடர்ந்து நம்ம வலியுறுத்தினோம், அதை பண்ணணும். ஆனால் இன்றைக்கு இந்த அரசு பொறுப்பேற்கணும், தலைவர் எழுச்சி நம்மளுடைய வலியுறுத்தல் இருந்தால் அதை உடனடியாக கான்ஸ்டியூட் பண்ணாங்க. சென்ட்ரல் அதாவது மாநில அளவிலான கமிட்டியும் மாவட்ட அளவிலான கமிட்டியும் போட்டாங்க. அது எப்படி செயல்படுத்துன்றது அடுத்தது. நாம வந்து இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே நம்ம ஒரு உரிமை கேட்டு வாங்கிட்டோம்னா உடனே அதை வாங்கிட்டோம் நடந்துரும் நாம நினைச்சோம்னா அது நம்முடைய அறியாமையாகத்தான் இருக்க முடியும். நாம ஒண்ணு வாங்கினா கூட அதை தொடர்ச்சியா அதை ஃபாலோ பண்ணாதான் அது நடைமுறைப்படுத்தப்படும். அதுதான் ஒடுக்கப்பட்ட இடபிள்யூஎஸ் வந்தது முற்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு. அதுதான் எவனும் நின்று போராடல. எங்கேயாவது எவனாவது போராடினா இடபிள்யூஎஸ் எங்களுக்கு கொடுங்க எவனா கேட்டானா இடபிள்யூஎஸ் கொடுத்தாங்க. அதுக்கான சட்டத்தை கொடுங்க எவனாவது போராடினா அதை பத்தி எவனா கவலைப்பட்டானா அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அதுதான் சமூக வலிமை. இப்ப நான் கூட அதான் சொன்னேன், நீங்க ஏன் இதெல்லாம் பேசுறீங்க, சாதி அடக்குமுறை பண்றவங்க வந்து வழிநடத்துவதற்கான அடிப்படை ஃபண்டமெண்டல் கான்செப்டாக இருப்பது அல்லது அடிப்படை கருத்தியல் கோட்பாடாக இருப்பது எந்த ரூல் புக்கு விதி புக்கின் அடிப்படையில் அவர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார் என்று சொன்னால் முற்பட்ட சமூகமாக தங்களுடைய மேலாண்மையை இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் பார்ப்பனர் என்று சொல்கிறோம், பிராமணர் என்று சொல்கிறோம். அவர்கள் தங்களுடைய மேலாண்மையை நிறுவுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கோட்பாடு, ஒரு கருத்தியல்.
சனாதன கருத்தியல். அதை என்ன பண்றான், இவன் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்றான். அதனால்தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது, இந்த பிரச்சனைகள் நடைபெறுகிறது. இப்ப இந்த ஆக்ட் பத்தி சொன்னேன். இப்ப இது ஒண்ணு பண்ணாங்க. இன்னொரு முக்கியமான சட்டம் என்னன்னா, ஒன்றிய அரசு இந்திரா காந்தி அம்மையார் வந்து பிரதமராக இருந்த பொழுது 78 வாக்குல ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் கன்சிடரேட்டா, கொஞ்சம் ஓரளவுக்கு மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு தலைவராக இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்றாங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியல் இன பழங்குடி மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்து என்ன பண்றது, என்ன திட்டம் பண்றது அப்படின்னும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பட்ஜெட் போடுறோம், மாநில அரசோ மத்திய அரசோ பட்ஜெட் போடுறோம். பட்ஜெட் ஒரு 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டா, ஏன்னா பர்சன்டேஜ் 100% 100, ஒரு புரிதலுக்காக 100 ரூபாய் பட்ஜெட் போடுறோம்னா எவ்வளவு அவங்களுக்கு கொடுக்குறது, அவர்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அவருடைய மக்கள் தொகையின் அடிப்படையில் ஒதுக்க வேண்டும். இது மாநில அரசும் பண்ணணும், ஒன்றிய அரசும் பண்ணணும். இப்ப ஒன்றிய அரசுல வந்து 7.5% எஸ்டி மக்கள் இருக்காங்க. ஒன்றிய அரசு பட்ஜெட் 100 ரூபாய்க்கு போட்டாங்கன்னா 7 ரூபாய் 50 காசுக்கு திட்டங்கள் பழங்குடியின மக்களுக்கு போட வேண்டும். நம்ம ஸ்டேட்ல வந்து 2% இருக்காங்க எஸ்டி. அப்ப நம்ம மாநில அரசு 100 ரூபாய்க்கு திட்டம் போட்டதுன்னா 2 ரூபாய்க்கு எஸ்டி மக்களுக்கு போகணும்னு முதல்ல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, இது வெறும் பழங்குடியின மக்கள் மட்டும் பாதிப்புல இல்ல, பட்டியலின மக்களும் பெரிய அளவுல பாதிப்புல இருக்காங்க. இதே விதியை, இதே சட்டத்தை பட்டியலின மக்களுக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒன்றிய அரசு ஒண்ணு நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, பட்டியலின பழங்குடியின மக்கள்னா அந்த பணம் மொத்தமும் ஏடி வெல்ஃபேருக்கு வராது. எல்லா துறையும் அவங்க செய்யக்கூடிய திட்டங்கள், உதாரணத்துக்கு நெடுஞ்சாலைத்துறை வந்து ரோடு போடுறாங்க ஒரு 100 ரூபாய்க்குன்னா, எஸ்சி எஸ்டி மக்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த சதவிகிதம் 18% இல்ல 19% போடணும். இப்படி வந்து துறை வாரியா போடணும். இது ஒன்றிய அரசு செயல்படுத்திட்டு வராங்க. முழுமையா செயல்படுத்தினாலும் ஓரளவு செயல்படுத்திட்டு வராங்க. மாநில அரசு எப்ப போட்ட சட்டம், 1978 எஸ்சி மக்களுக்கு 80 வச்சுக்கோங்க. இது என்ன வருஷம், இது 2025. அப்ப 45 வருஷமா இந்த சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்திருக்கணும் தமிழ்நாட்டில். நடைமுறைப்படுத்தப்பட்டதான நடைமுறைப்படுத்திட்டோம்னு சொல்லுவாங்க, நாங்க பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க. அதுக்கு கேட்டா ஏதாவது ஒரு கணக்கு கொடுப்பாங்க. அந்த கணக்கு சரியான, இந்த கணக்கை எதன் அடிப்படையில் வைத்து பார்ப்பது. ஒரு பர்மிஷன் கேட்கிறோம், பர்மிஷன் கேட்டா நீங்க பர்மிஷன் கொடுத்துட்டா போங்க அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல பர்மிஷனா நீங்க ஆர்ப்பாட்டம் அங்க நடத்துறதா இங்க நடத்துறதா அங்க நடத்துறதான்னு தெரியாது, மேல என்ன சைஸ் போடுறதுன்னு தெரியாது, எவ்வளவு ஸ்பீட். அதனாலதான் போலீஸ் என்ன பண்றாங்க, நீங்க வந்து இந்த இடத்துல நடத்துங்க, இந்த அளவு போடுங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு சட்டத்தை கொடுக்குறாங்க, ஒரு சட்டத்திட்டத்தை வரையறுக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி இந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்கு செலவு செய்யக்கூடிய பணத்தை எப்படி நீங்க கணக்கு வைப்பீங்க அப்படின்னா, அதுக்கு மாநில அரசு ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும். சென்ட்ரல் ஆக்ட் ஃபாலோட் பை ஸ்டேட் ஆக்ட் ஃபாலோட் பை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இப்படிதான் ஏற்றணும். இந்த மாநில அரசு சட்டத்தை ஏற்றுங்கன்னு பல ஆண்டு காலமா நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்தார். சரி, இந்தியா முழுக்க அது மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் அமல்படுத்திட்டாங்கன்னா அதுல ஒரு பெரிய கொடுமை. ஒரு 4-5 ஸ்டேட்ல மட்டும் அந்த சட்டம் இருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசா இருக்கும்போது, அதாவது இன்னைக்கு ஆந்திரா தெலுங்கானாவா இருக்கு, என்ன ஒரு பெரிய அதிசயம் நடந்ததுன்னா, ஆந்திராவும் தெலுங்கானாவும் பிரியணும்னு நாடு முழுவதும் பெரிய வன்முறை வெடிக்கிறது. அந்த வன்முறை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே பிரியணும்னு சொன்னவங்களும் பிரிய வேண்டாம்னு சொன்னவங்களும் 2 பேரும் சேர்ந்து ஒரு சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறது. அப்பொழுது இந்த சட்டம் இயற்றப்பட்டது. அப்ப அது மாதிரியான சட்டம் வேணும்னு தலைவர் எழுத்து, இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, அதெல்லாம் அப்படியே லேசா நடந்து இல்ல. தலைவர் எழுத்து தமிழ் சொன்னார்னா நடக்குது அப்படின்னா, அவருடைய வலிமை, அவருடைய அறிவாற்றல் அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் அதற்கு எப்ப வலிமை கூடிக்கொண்டே வரும் என்று சொன்னால், மக்கள் இவர் பின்னால் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள், இவருடைய மக்கள் செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட போதுதான் அதற்கான வலிமை அதிகமாகும். நான் இங்க நின்று பேசிட்டு இருக்கேன்னா, தனி நபரா நான் வந்து இந்த கட்சியில துணை பொதுச்செயலாளர் இல்ல அப்படின்னு தனி நபரா நான் வந்து இங்க வந்து பேசினா யாரு கேட்பாங்க? அப்ப எனக்கான ஒரு வலிமை எது கொடுத்திருக்கிறது சொன்னா, இந்த கட்சி கொடுத்திருக்கிறது, இந்த கட்சியுடைய அமைப்பு கொடுத்திருக்கிறது, இந்த கட்சியுடைய அமைப்புல இருக்கக்கூடிய பொறுப்பாளர் நீங்க கொடுத்திருக்கிறீர்கள். அப்படியான இன்றைக்கு இந்த சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று தொடர்ந்து நாம் குரல் கொடுத்தோம். அன்றைக்கும் ஆட்சியாளர்கள் இருந்தார்கள். ஆனால் எப்பொழுது இது நடைபெறுகிறது என்று சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லை என்றால் தேர்தலை சந்திப்பது கடினமான சூழல். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கோடு இருக்கிறது, மக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்கின்ற நிலை தெரிகின்ற பொழுது இதெல்லாம் நடைபெறும். அந்த வகையில தான் இந்த சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று நாம் வலியுறுத்தினோம். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதற்கான சட்டத்தை ஏற்றிவிட்டது. சட்டம் போட்டாச்சு. 45 வருஷமா இல்லாத நிலையை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு வருவதற்கு விடுதலை சிறுத்தை கட்சி முன்னெடுத்த போராட்டம் இன்றைக்கு வெற்றி அடைந்திருக்கிறது. மறுபடியும் சொல்றேன், உடனே இந்த வருஷம் மொத்தமா வந்துருமானா வராது. அதுலயே என்ன சிக்கல்னா, நான் சொன்ன இந்த பியூரோகிரசியினுடைய சிக்கல் பெரிய ரோல் இருக்கு.
இந்த சட்டம் வராதற்கே பியூரோக்ரசியினுடைய பங்கு இதுல பெரிய பங்கா இருக்கு. இன்றைக்கு கூட நம்முடைய ஒரு சில பரிந்துரைகள், ஒரு சில வேண்டுகோள்கள், ஒரு சில வலியுறுத்தல்கள் முதலமைச்சரே இதை செய்திட வேண்டும் என்று முன்னெடுக்கின்ற போது அதற்கு சில முட்டுக்கட்டைகளை போடக்கூடிய நிலையில பியூரோக்ரசி இருக்கிறது. இதெல்லாம் உணர்ந்துதான் இன்றைக்கு ஒண்ணு எதை எந்தெந்த இடத்துல வந்து டார்கெட் பண்ணி நம்ம பேசணுமோ அப்படிதான் நம்ம பேசணும். நமக்கு ஒன்றும் காவல்துறையில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபர்களுக்கு இது இங்க இருக்கக்கூடிய எஸ்பி மீதோ, டிஎஸ்பி மீதோ, எஸ்சி மீதோ நமக்கு அவருக்கு என்ன தனிப்பட்ட பிரச்சனை இருக்கு? அவர் அவருடைய டியூட்டியை செஞ்சாலும் நாம நம்ம டியூட்டியை செஞ்சுட்டு போகிறோம். அவருடைய டியூட்டி செய்யாததுனால மக்களுக்கு நாம் பொறுப்பானவர்கள், கடமைப்பட்டவர்கள் நம்முடைய டியூட்டியை நம்ம செய்யறதுக்காக இங்க வந்திருக்கோம். அவங்க டியூட்டி செஞ்சாங்கன்னா நமக்கு இங்க வேலை இல்லை. அவங்க வேலை செய்யாததுனால நமக்கு இங்க வேலை வருது. நாம இங்க போராட்டத்தை நடத்த வேண்டி வருகிறது. இன்றைக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். அந்த வகையில தான் இன்றைக்கு இது போன்ற செயல்பாடுகளை இந்த அரசின் மூலம் நாம் செய்து இருக்கிறோம். அப்ப இன்னொன்று வந்து நடந்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலிமையடைந்து வருகிறது, தலைவர் எழுச்சி நம்மளுடைய வலிமை கூடிக்கொண்டு வருகிறது. இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறார். இன்றைக்கு கூட இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. நீங்க சிந்திச்சு பாருங்க, நாம வந்து எல்லாருக்குமான கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அதன்படியே நடந்து கொண்டிருக்கிறோம், அதன்படியே இன்றைக்கு இந்த கட்சி வலிமை பெற்றிருக்கிறது. இப்ப மற்ற கட்சிகள் எல்லாருக்குமான கட்சி தானே, அந்த கட்சியில ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த கட்சியில் ஒடுக்கப்பட்ட மக்களை சார்ந்தவர்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள. இப்ப இன்னைக்கு வந்து நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூட இல்லை, எல்லா கட்சியும் நம்ம தவிர இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் பொதுவா எல்லாருக்குமான கட்சியை கிளைம் பண்ணக்கூடியவங்க. இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கான் ஒரு மாணவன், அவன் எதனால பாதிக்கப்பட்டான்னு கூட நீங்க அடுத்து கூட நீங்க விசாரிச்சுக்கீங்க. இப்ப நாமெல்லாம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம், உங்களுக்கு அந்த நம்பிக்கை கூட வேணாம். ஆனா ஒரு பஸ்ல போயிட்டு இருக்க ஒரு இளைஞனை பஸ்ஸை விட்டு இறக்கி அவனை கொல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அறிவாளால் அவன் தலையில 6 வெட்டு வெட்டி அவன் நெஞ்சிலே போட்டு மிதி 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 என்று மிதித்து அவனுடைய நுரையீரல் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு மிதித்து அவன் மீது தாக்குதல் நடத்துகின்ற பொழுது தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தன்னுடைய கையை கொண்டு தடுக்கின்ற போது அவனுடைய கை விரல்கள் எல்லாம் வெட்டப்பட்ட நிலையில மருத்துவமனையில் இருக்கான். யாருக்காவது அந்த அக்கறை வந்ததா? தேர்தல் என்று வந்தால், மக்கள் என்று வந்தால் எத்தனை கட்சிகள் அணிவகுத்து கொண்டு நிற்கின்றன. ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே எல்லா கட்சிகளையும் பறக்குதா இல்லையா? ஆனால் பிரச்சனை என்று வந்தால் அவர்களுக்கான உரிமை பாதிக்கப்படுகிறது, அவர்களுடைய உடைமை பாதிக்கப்படுகிறது, உயிருக்கு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் யார் சொல்லியும் யார் சொல்லி அழைக்காமலும் உடனே களத்திலே வருவது தலைவர் எழுச்சி தமிழ் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு எந்த அச்சமும் இல்லை. இந்த கூட்டணி அந்த கூட்டணி இந்த அரசியல் கட்சியோட ஒரு அது இல்ல. நமக்கு பிரைம் மோட்டிவ் இதுதான், நமக்கு மெயின் இன்ட்ரெஸ்ட் இதுதான், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலன் தான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம் மீது காழ்ப்பு சொல்கிறவர்கள், நம் மீது குறை சொல்கிறவர்கள், நம்ம வேண்டும் என்றே பழி சொல்கிறவர்கள் எந்த நிலையிலிருந்து பழி சொல்றாங்க? நாம் மேலும் மேலும் வலிமைப்பட்டு வருவது அவர்களுக்கு ஆபத்து என்கின்ற நிலையில் இருந்தால் நம் மீது காழ்ப்போடு சில விமர்சனங்களை முன்வைக்கிறார். அதற்கு நாம் செவிசாய்க்க கூடாது. தலைவர் எழுச்சி தமிழர் மீது நம்பிக்கை கொண்டு தலைவர் எழுச்சி தமிழர் கொண்டு போகின்ற ஒவ்வொரு நகரமும் இந்த சமூகத்திற்கான விடுதலை, இந்த சமூகம் என்று நான் சொல்வது ஏதோ ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தினுடைய நன்மைக்காக சனாதனத்தை வேறெடுத்து ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் என்கின்ற அந்த நோக்கத்தோடு கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையில காழ்ப்போடு சில கற்பனை வாதங்களை, செயற்கையான போலியான தகவல்களை, செய்திகளை பரப்ப முன்வருகிறார். ஆனால் அதையெல்லாம் யாரும் பொருட்படுத்தவில்லை என்பதற்கான சாட்சி இன்றைக்கு என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். எவ்வளவு ரோட்ல போறோம் ஏதோ குறை சொல்லிட்டு போறோம். ஆனா நாம் யாருக்காக பணியாற்றுகிறோமோ, யார் நம் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்கள் நம்புகிறார்களா என்கின்ற ஒரு நிலையை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு நானும் தம்பி சஜினும் தான் உள்ள போனோம் அவரை பார்க்கறதுல, அபிஷேக் தேவேந்திர ராஜாவை. ஏன்னா அவர் வந்து 2 நாள் வந்து நிறைய பேர் போய் பார்த்துருக்குங்க. பார்த்ததுனால அவர் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆச்சு, ரொம்ப ஆபத்தானது. இன்னைக்கு கூட இருக்கக்கூடிய தோழர்களுக்கு ஆர்வத்தின் அடிப்படையில போய் யாரும் அவரை போய் பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தின் அடிப்படையில் சென்று அவர் வந்து கஷ்டப்பட்டோம்னா போனா அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டுடுவாங்க நிலைமைய. நானே கூட போறதுக்கு தயங்கினேன். நம்ம இவரு கரிசல் சுரேஷ் கூட போவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் அவர்கிட்ட நான் சொன்னேன், இது மருத்துவம் தொடர்புடையது, நமக்கு வந்து மருத்துவத்தை பற்றி பெருசா தெரியாது. நம்ம திடீர்னு போனா ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா நாம வந்து ஒரு அன்போட போறோம், இல்லை வந்து ஒரு நல்ல எண்ணத்துல போறோம். ஆனா அது வந்து இன்ஃபெக்ஷனுக்கு தெரியாது. அதனால நம்ம டாக்டரோட அட்வைஸை கேட்போம்னா அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, 2 பேர் மட்டும் போங்க, மாஸ்க் போட்டு போங்க. நானும் ஒரு மாஸ்க் போட்டு தான் உள்ள போனோம். போய் பேசிட்டே இருந்தோம். டாக்டர்ஸும் ஓரளவுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையிலே இன்றைக்கு கொஞ்சம் சற்று அவருடைய உடல்நிலை தேறி இருக்கிறது. நேற்றைக்கெல்லாம் ரொம்ப ஜுரம் இருந்தது, அதனால தான் இங்கே கொண்டு வந்தோம், அட்மிட் பண்ணுவாங்க. லங்ஸ் தான் இஷ்யூஸ், பெரிய இஷ்யூஸ். லங்ஸுக்கான பயிற்சி எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குனாங்க. அப்போ சஜன் என்ன பண்ணாருன்னா,
இன்னைக்கு வந்து இவர் வந்திருக்காரு, நம்ம கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. 2 நாள் முன்னாடி தலைவர் எழுச்சி தமிழர் வந்தாரு, நீ தூங்கிட்டு இருந்த அப்படின்னாரு. இவர் வந்து தலைவர் எழுச்சி தமிழர் வந்தாரு, தூங்கிட்டு இருந்தேன்னு சொன்ன அந்த தம்பி கேட்டே இருந்தான். தலைவர் வந்தாரு, எழுச்சி தமிழர் வந்தாருன்னா அவன் கண்ணு அப்படியே பணித்து விரித்து அவன் சொன்னான், இல்லை எனக்கு தெரியும் தலைவர் வந்தது என்று சொன்னான். நான் பார்த்தேன், அவர் சொன்ன நான் பார்த்தேன் அப்படின்னா, நான் பார்த்தேன் என்று சொன்ன அந்த வார்த்தையில் இருந்த நம்பிக்கை அவன் கண்ணில் இருந்த ஒளிதான் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களிடம் இருக்கிறது. அந்த நம்பிக்கை இருக்கின்ற போது நம்ம மற்றவங்களை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஒன்று உங்களுக்கு தெரிந்த செய்தால் இருந்தாலும் பதிவு செய்ய வேண்டியது பொறுப்பு என்கிற நிலையிலே பதிவு செய்கிறேன். எந்த காலத்திலும் எந்த சூழலும் நான் என்ன கேட்கிறேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 ஆண்டு காலமான ஆரம்ப நாள்ல இருந்து கூட இருந்தவங்க கலைவேந்தன் போன்றவர்களாம் 40 ஆண்டு காலம் அவர் அரசியல் பாதையை கடந்து வந்திருக்கிறார். நீ சாதாரணமா உங்க ஊர்ல ஒரு பேரூராட்சி கவுன்சிலர் கூட தனக்கான வாய்ப்பு வந்தவன எப்படி எப்படியெல்லாம் மாறுறாங்கன்னு எல்லாரையும் சொல்ல நான் அவருடைய கொள்கை கோட்பாடுகள்ல வந்து விலகி நிக்கிறவங்க எப்படியெல்லாம் மாறுறாங்கன்னு பாக்குறீங்க. தலைவர் இந்த 40 ஆண்டு காலத்துல அவர் தனக்கென்று செய்து கொள்ள முடியாததை இப்போது 40 ஆண்டு காலத்திற்கு பிறகு செய்து கொள்ள வேண்டும் என்று யாரிடமாவது காம்ப்ரமைஸ் பண்ண போறாரு கொள்கை அளவுல கோட்பாட்டு அளவுல இதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அப்படி அதுதான் ஒரு 40 வருஷம் முன்னாடி ஏனென்று சொன்னா அவர் தன்னுடைய வாழ்வினுடைய பகுதி மொத்தத்தையுமே இந்த மக்களுக்காக செலவழித்து இருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர் ஒன்றுதான் நம்ம மனசு வைக்கணும். அப்படிப்பட்ட தலைவர் எடுக்கின்ற முடிவு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த முடிவின் நோக்கம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முழுமையான நலன் என்றுதான் நோக்கமாக இருக்கும். அது எந்த முடிவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதை புரிந்து கொள்கின்ற தன்மை நமக்கு இல்லாமல் இருக்கலாம். அது எப்படி இருக்கும் என்கின்ற புரிதல் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். நானே கூட ஒரு சாட்சி. 16 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்சிக்கு வந்த பொழுது 10-16 வருஷம் ஆயிடுச்சு. இந்த கட்சிக்கு வந்த பொழுது தலைவர் வந்து என்னுடைய சிறுவயது முதல் தெரியும் இருந்தது. இயக்கத்தின் அடிப்படையில நான் வந்தது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நான் வந்த பொழுது என் மீது அக்கறை இருப்பது போன்று அல்லது என்னுடைய நலனில ரொம்ப அக்கறை, ஏன்னா நாங்க ஏற்கனவே அரசியல் களத்துல இருந்தவன். அப்ப வந்து சொல்லுவாங்க சில பேர்லாம், என்னப்பா நீ விடுதலை கட்சியில போய் சேர்ந்திருக்க, நீ எல்லாம் வந்து ஒரு கவுன்சிலர் ஆக முடியுமா, உன்னால முடியுமா, அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஒடுக்கப்பட்ட மக்களே அந்த கட்சியில ஓட்டு போட மாட்டாங்கப்பா, உனக்கு எப்படிப்பா ஓட்டு போடுவாங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லைப்பா. நான் சொன்னேன், கவுன்சிலர் தான் ஆகணும், எம்எல்ஏ தான் ஆகணும், நான் வரணும்னா அப்பவே நான் வேற முடிவு எடுத்திருப்பேன். அந்த முடிவு எனக்கு கிடையாது. நான் தலைவர் எழுச்சி தமிழரோடு இருக்க வேண்டும் என்று வந்தவர் தான். தலைவர் எழுச்சி தமிழத்தை வந்து சேருகின்ற பொழுதே சொன்னேன், நான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருக்கலாம், ஆனா சட்டமன்ற உறுப்பினர் தான் என்னுடைய குறியீடு கிடையாது. இன்னைக்கு கூட பல பேர் பார்க்கிறவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகின்ற இயக்கம், ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்லாத அடையாளத்தை கொண்டவர்கள் இருந்தாலும் கூட இங்க வந்து குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறார். அதனால கிடைத்ததல்ல வாய்ப்பு. கட்சியில வந்து பணியாற்றக்கூடிய அடிப்படையில் ஒரு வாய்ப்பு வரும்போது கொடுத்தாரு, நீங்க வந்துட்டோம். ஆனால் தலைவர் எழுச்சி தமிழர் என்ன பேசிட்டு வந்தார் 20 ஆண்டு காலமா? அவர் என்ன இப்ப நீ கூட சில பேர் திருத்தமா பேசலாம், பொது தொகுதி நம்ம இப்போ சிதனை செல்வாங்க பொது தொகுதி தான் இருந்தாரு. பொது தொகுதி வாங்கணும், பொது தொகுதி ஒரு தலைவரா இருக்கக்கூடியவர் வேற சில கட்சியை சார்ந்தவங்களாம் வந்து ஒரு கூட்டணி பேசினாங்கன்னா என்ன வாங்குவாங்க, என்னென்ன ஜெயிக்க முடியும், என்னென்ன தருவீங்க, எதை வந்து அவங்களுக்கு தருவீங்க, எதை வந்து எங்க வீட்டுக்கு தருவீங்க, அந்த வீட்டுக்கு தரதை வந்து சின்னம்மாயிட கொடுக்கறதா இல்ல பெரிய மாப்பத்தை பிள்ளை கொடுக்கறதா, இல்ல அதுல ஏதாவது பங்கு பிரிக்கிற பிரச்சனை வரும்னா ஏன்னா மச்சான கூட்டு வந்து பொறுப்புல வைக்கிறதா யோசிப்பாங்க. அந்த யோசனை கிடையாது. நாங்க ஜெயிக்கிறோம், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போகுது, வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லாம போகுது. எங்களுடைய கொள்கை நிலைநாட்டப்பட வேண்டும். விடுதலை சிறுத்தை கட்சி எல்லோருக்குமான கட்சி என்பதை நான் வெளிப்படுத்த, அது எல்லோருக்குமான கட்சி தான், ஆனா வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காக எங்களுக்கு பொது தொகுதி வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பொது தொகுதி கேட்கும் போது அவர் என்ன நினைச்சிருப்பாரு, ஒரு தடவை பொது தொகுதி வாங்கி நம்ம வந்து வெற்றி வாய்ப்பை இழக்கணும்னு நினைப்பாரு ஒரு தலைவர். என்றைக்காவது இந்த பொது தொகுதியை நாம் வெற்றி பெற வேண்டும் என்று அவர் 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி தேர்தல் அரசியலுக்கு வருகின்ற போது அவருடைய ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது, அவருடைய சிந்தனை இருந்தது. அவர் நினைத்தால் இது நடக்கும் என்று நடந்து விட்டது. என்னை போன்றவர்களுக்கு சட்டமன்றத்தில் போயிருந்தது. அப்போ இன்னைக்கு நமக்கு புரியாம இருக்கும், அவர் சில முடிவுகள் எடுப்பார், அரசியல் ரீதியான முடிவுகள் எடுப்பார். அந்த அரசியல் ரீதியான முடிவுகளுக்கு பின்னால் என்ன நடக்கும், என்ன எதிர்பார்ப்பு, அல்லது இந்த மக்களுக்கு என்ன நிறைவேற்ற முடியும் என்கின்ற புரிதல் அவருக்கு இருக்கும். நான் அதுதான் சொன்னேன், இந்த சட்டத்தினுடைய வலிமை இந்த தலைமுறைக்கு தெரியும், அடுத்தடுத்த தலைமுறைக்கு தெரியும். அந்த SC/ST ஆக்ட்னால வரக்கூடிய நன்மை இன்னும் கூட ஒரு சட்டம் இந்த கூட்டத்தொடரில் ஏற்றுவதாக இருக்கிறது. பட்டியலின மக்களுடைய அரசு ஊழியர்கள் பதவி உயர்வு தொடர்பான ஒரு சட்டம். இதையெல்லாம் சாதித்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிலையில இது போன்ற சம்பவங்கள் என்பது இந்த காலத்துல தொடர்ச்சியா எல்லா காலத்திலும் நடந்துருக்கு. நடக்கவே கூடாதுன்றதுதான் கட்சி அமைச்சிருக்கோம்.
நம்ம ஆட்சியில வந்து நம்ம ஆதரவு கொடுக்கிறோம், நம்ம பங்கு பெறுவோம் என்பது ஒரு நிலை. ஆனால் நம்முடைய நோக்கம் என்பது சமூகத்திலே சாதியற்ற ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம். அந்த நோக்கத்திற்காக பயணத்திலே எந்தெந்த மாதிரியான உத்திகளை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வழிமுறை இருக்கிறது. இன்னைக்கு வர வச்ச இடத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வரோம், அங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல்ல. அப்ப இவங்க என்ன சொன்னாங்க, அந்த போக வேண்டிய வழி வந்து ஒத்த வழி பாதாது, வந்து கொஞ்சம் 3/4 மணி நேரம் ஆகும்னாங்க. உடனே யாரும் ஒருத்தர் சொன்னாங்க, இல்ல நம்ம இன்னொரு வழியா போயிடலாம், அந்த ஆத்துப்பாலம் போய் இன்னொரு ஆத்துப்பாலம் போய் கொஞ்சம் நேரம் போயிடலாம்னாங்க. 2 பேருக்கும் நோக்கம் இங்க வந்து சேரணும்னு இருந்தாங்க. அப்ப இது பாதை நீங்க என்ன நினைக்கிறீங்க, ரொட்டீனா எப்பவும் போற பாதை தான் அங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. இல்ல இல்ல, இது வேற ஒரு பாதை இருக்குது என்கிற அறிவு படைத்தவர் மதிப்படைத்தவர் நம்முடைய தலைவர் எழுதித்தவர், அவருக்கு தெரியும். உங்க நோக்கமும் அதுதான், நாம அங்க போனோம் நம்முடைய மக்களுக்கு. ஆனா இந்த நோக்கத்தை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது என்பது நம்முடைய தலைவருக்கு தெரியும். ஆகவே இவை அனைத்தையும் நீங்கள் மனதிலே தாங்கிக் கொண்டு இது தொடர்ந்து இது போன்ற வன்முறைகள், சாதிய ஒடுக்குமுறைகள் நடைபெறுவது என்பது அரசுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதோடு சமூகத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இது தொடர்பான நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டும். மிக குறிப்பாக அதையும் நான் சட்டமன்றத்தில் பேசின தலைவர் சொல்லி கியூ பிரான்ச் மாதிரி ஒரு தனியா ஒரு பிரிவு வேணும். ஏன்னா இப்ப இந்த சம்பவத்துல கூட எங்க நம்ம சஜன் முரசு கும்பிடலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சம்பவத்துல இவங்க வந்து குற்றவாளி 3 பேர் ஐடென்டிஃபை பண்றாங்க. உங்களுக்கே தெரியும், சட்டத்துல குற்றத்தை களத்திலே இழைக்கிறவர்கள் மட்டும் இல்ல, கான்ஸ்பிரசி என்று ஒன்று இருக்கிறது, கூட்டு சதி என்று ஒன்று இருக்கிறது. இப்ப நான் வந்து ஒரு செயல்பாடு நடக்குதுன்னா அவனே தன்னியல்பா செய்யறதுன்றது அவன் மட்டும் லயபிள், அவன் மட்டுமே அதற்கு அந்த குற்றத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும். ஆனா இந்த குற்றத்துல கூட்டு சதி இருக்கிறது, கான்ஸ்பிரசி இருக்கிறது, அது இவர்கள் தூண்டிவிடப்பட்டிருக்கிறார்கள். இது வந்து ஒரு உடனடியாக அந்த நேரத்தில் ஏற்பட்ட ஒரு குற்றம் அல்ல, இது திட்டமிடப்பட்ட குற்றம். போட்டி நடந்த எத்தனை நாட்கள் ஆகுது? 20 நாட்கள் ஆகுது. போட்டி நடந்த 20 நாள் கழிச்சு அந்த இது சஸ்டெயின் ஆகுது, அந்த வெறுப்பு சஸ்டெயின் ஆகுது, அந்த சாதி வெறி சஸ்டெயின் ஆகுது. அப்ப அந்த சாதி வெறி நெருப்பை தூண்டி விட்டவன் யார்? அது யாரும் கொண்டு விட்டு எரிய விட்டது. அப்ப இதுக்கு யாரோ இருக்காங்க பின்னாடி. பின்னாடி இருப்பவருடைய எதிர்வழிதான் அவன் வந்து ஒரு பைக்ல வந்து விட்டுட்டு போயிட்டு இன்னொரு கார்ல ஏறி போறாங்க. படத்துல கூட பாக்க ஒரு குற்றத்தை எடுக்கணும், ஒரு குற்றத்தை எடுக்கணும்னா அவங்களுக்கு ரெடியா ஒரு கார் நிற்கும், உடனே அந்த கார்ல கூட்டு போவாங்க. அப்ப நம்ம யாரு குற்றவாளி? இந்த 3 பேர் இல்ல, இதுக்கு பின்னாடி இருக்காங்க. இந்த 3 பேர் வந்து குற்றத்தை செய்வதற்கு இப்ப நம்ம எப்படி கூலிப்படை வந்து காசு வாங்கிட்டு குற்றத்தை செய்யறாங்க, வந்து மூளை செலவி செய்யப்பட்ட 3 பேர், 3 இளைஞர்கள் அல்லது 3 சிறுவர்கள். இந்த 3 சிறுவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளிகள் அடையாளம் காண வேண்டிய பொறுப்பு தான் காவல்துறைக்கு தவிர சும்மா சல்லித்தனமா சொல்றத்தனமா இங்க போராட்டம் நடத்தாது அங்க போராட்டம் நடத்தாது இங்க வந்து உரசி பார்த்ததல்ல காவல்துறையுடைய வேலை. காவல்துறையுடைய வேலை அவருக்கு பின்னால் இருப்பதை கண்டுபிடிக்கும். அதே போன்று இங்கே குற்றம் சாட்டப்பட்டிருக்க அல்லது சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி மீது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக இந்த சம்பவங்களை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டியே கண்டுபிடிப்பதற்கான ஒரு பிரிவை ஏற்படுத்த வேண்டும். ஒரு கூட பேசும்போது சொன்னாரு, தொகுதியை பத்தி அதை சொல்லணும்னு நினைச்சேன். நமது பானைனாரு, அவங்க மாம்பழம். நான் மாம்பழத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒன்று இருக்குது, அக்னி சட்டி. நான் என்ன சொல்றேன், நல்ல குடும்பமா இருக்கிற வந்து உண்மையிலேயே குடும்பம் நடத்துறவன் பானையில என்ன பண்ணுவான், சோறு வடிவான். பானையில நெருப்பு கருத்து போட்டு நெருப்பு எடுக்க வேண்டிய மனுஷனா இருப்பான். அவ்வளவுதான் அவன் அறிவு, அவ்வளவுதான் அவனுக்கு அறிவு. அதனால இது போன்ற அறிவற்ற அதாவது அறிவு உள்ளவனை வந்து எதிர்க்கிறது, அவன் ஏதோ ஒரு தவறு செஞ்சானா உடனே நம்ம வந்து அதை சரி பண்ணிடலாம். நம்ம இருக்கிற பெரிய டாஸ்க் என்னன்னா, அந்த மாதிரி அறிவற்றவர்கள் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார்கள், காவல்துறை உட்பட. சாதிய சிந்தனை கொண்டு அறிவற்றவர்கள் பிறக்கின்ற மனிதன் ஒவ்வொருவரும். இதுல ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, சில பேர் டாக்டர் எல்லாம் படிக்கிறான், டாக்டர் எல்லாம் படிச்சுட்டு இந்த பேரத்தை வந்து என்டாஸ் பண்றான் மனிதத்தில் இருக்கக்கூடிய சாதிய. ஏன்னா டாக்டரா படிக்கிறவங்களுக்கு வந்து அவனுக்கு வந்து அனாட்டமின்னு ஒரு பாடம் இருக்கு, உடல் கூராய்வு. நீ எந்த பாடியை வந்து செத்து போன பணத்தை கூராய்வு பண்ணாலும் உனக்கு பிளட் குரூப் கண்டுபிடிக்க முடியும், அதுல இருக்கக்கூடிய உறுப்புடைய தன்மை தெரியும், இல்லை அவன் செத்து போனதுக்கான காரணம் தெரியும். எவனா ஊர் பேர் தெரியாத பொருத்த தூக்கி வந்து போட்டா உலகத்துல எந்த டாக்டராவது இவன் வந்து செட்டியாரு ஒரு நாய்க்கு கண்டுபிடிப்பானா? ஏன்னா அதை படிக்கிற டாக்டருக்கே அறிவு இல்லைன்னா அப்ப அதை படிக்காதவனுக்கு எப்படி அறிவு இருக்கும்? அப்ப இந்த கடமை நமக்கு இருக்கிறது. நாம் தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருப்பது ஒரு நிலை, இந்த அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்வது ஒரு நிலை, ஆட்சியிலே அடுத்த அதிகாரம் நமக்கு வேண்டும் என்பது அடுத்த நிலை. அதற்கு அடுத்த நிலை நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் தமிழ்நாட்டுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய இடத்தில் அமர வேண்டும் என்பது